வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், நல்லா நீளமான பேரிஷ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னு. அந்த பேரிஷும் கூட முன்னாடி இருந்த கேல்சிக்ஸ்க்கும் மேலே தான் க்ளோஸாக இருந்தது. ஸோ ஓவரால் இந்த சேனல் பேட்டர்ன் வரைஞ்சிருந்தோம். இந்த பேட்டர்னுக்கும் கீழே பிரேக் பண்ணால் டெம்பரவரியாக கீழே வரும், மேலே பிரேக் பண்ணால் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நேற்று கேல்சிக்ஸ்க்கும் உள்ளே இன்சைட் ரேஞ்சில் கேல்சிக்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா ஓவரால் இந்த ஹை அப்புறம் இன்னைக்கு கேல்சிக்ஸோட எல்லோ ரெண்டும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ரேஞ்ச் தான் முக்கியமான லெவலாக இருந்துகிட்டு இருக்குது. 23,664, 23,442 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணால் கீழே வரும், மேலே பிரேக் பண்ணால் மேலே பிரேக் ஆகும், மேலே பிரேக் பண்ணால் மேலே போகும். ஸோ ஓவரால் புல்லிஷில் இருக்கிறத வச்சு பார்க்கும்பொழுது இது மேலே கன்னியூ ஆக சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எக்ஸாக்டாக ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கிறதுனால டைரெக்டாக பிரேக் ஆகலாம், அல்லது கீழே இந்த லோவர் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ நேற்று போலவே இன்றைக்கி பாருங்கள், அப்பர் வேல்யூ விக்கு, லோயர் வேல்யூ விக்கு, அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்த அதே விக்கு, அப்புறம் கீழே இருக்க இந்த விக்கு 23,664, 23,442 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுதான் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ இது மேலே பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் கொடுத்தா மேலே கன்னியூ ஆகும், அல்லது கீழே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம், அல்லது இந்த ரேஞ்சும் பிரேக் பண்ணி கீழே வரலாம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி அது மேலே கன்னியூ ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணலாம். அது ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். சிபேரில் ஓவர்லேப்பிங் சிபேர் இருந்துகிட்ருக்கு, மைல்டான புல்லிஷில் இருந்துகிட்ருக்குங்கிறத சொல்லுது. ஸோ சிபேருக்கு மேலே தான் பாருங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ சிபேருக்கு மேலே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆகுதா, நாளைக்கு கீழே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணணும். மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா புல் பேக் பையிங் கொடுத்தா R1 வரைக்கும் போகலாம், R1 தாண்டிச்சுன்னா R2 வரைக்கும் போகலாம். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப சிபிஆர் வந்துடும். இதுதான் மேலே ஓப்பன் ஆனால் ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷனு. சப்போஸ் சிபிஆர் கீழே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் போடுது அப்படின்னா அங்கே நம்ம செல்லிங்க்கு பயன்படுத்த வேண்டாம். அது ஒன்ஸ் S1 தாண்டினா தான் செல்லிங் கொண்டு வாய்ப்பாக பார்க்கணும். திரும்ப அது S2 வரைக்கும் போகலாம். ஒருவேளை S1லேருந்து பையிங் எடுத்துச்சுன்னா திரும்ப அது R1 வரைக்கும் பையிங் போகலாம். ஸோ அதனால் இந்த ரேஞ்செல்லாம் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் நிஃப்டி கார்டிலும் நேற்று ஆப்போசிட்டில் நல்லா புல்லிஷில் ஃபார்ம் ஆயிருந்தது. இன்றைக்கி பாருங்கள் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அதோட அப்பர் வேல்யூ விக்கு, கீழே இருக்கிற இந்த விக்கு ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். 51,957, 51,281 இருக்குது. இந்த ரேஞ்ச் தான் முக்கியமான ரேஞ்சு. இந்த ரேஞ்சில் எதை பிரேக் பண்ணதோ அந்த சைடு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே கன்னியூ ஆகும். ஸோ இந்த ரேஞ்சை எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். கீழே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா டெம்பரவரியாக கீழே வரலாம், மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தோணுது. நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ அப்பர் வேல்யூவுக்கு அண்ட் லோயர் வேல்யூவுக்கு ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கேல்சிக்ஸ் என்ன வந்துச்சோ அந்த கேல்சிக்ஸை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த இமீடியட் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்படியே சிபேரில் பாருங்கள் ஹையர் வேல்யூ சிபேருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே கண்டிஷனை இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். கேல்சிக்ஸு சிபேருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணணும். மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல் பேக் எடுத்துச்சு அப்படின்னா R1 வரைக்கும் போகலாம், R1லேருந்து R2, R3 வரைக்கும் கூட போகலாம். R1லேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா சிபேருக்குள்ளே வரும். சிபேர் கீழே இருந்தால் செல்லிங்க்கு பயன்படுத்த வேண்டாம், அது S1 வரைக்கும் போகணும். S1 தாண்டிச்சு அப்படின்னா செல்லிங்க்கு S2 போகும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் திரும்ப R1 வரும். ஓவரால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் ரெண்டுலேயும் புல்லிஷில் இருக்கலாம் அப்படின்னு தோணுது இந்த கண்டிஷனை வச்சு பார்க்கும்பொழுது. இருந்தாலும் சிபிஆருக்கு மேலே ஓப்பனாக தான் செக் பண்ணலாம், சப்போர்ட்டில் தான் செக் பண்ணலாம், அப்போ தான் கன்னியூ ஆகும். இல்லை அப்படின்னா டெம்பரவரியாக கீழே வர வாய்ப்பு இருக்குது. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரிசர்ச்சோட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு செட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.